பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா இவங்க பெரிய விலை சொல்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய ஹீரோ படங்களே நிற்குது, வாங்காமல் இருக்குது. அது உங்களுக்கே சில படங்கள் தெரியும். ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் முருகராசங்க இருக்காப்புல டைரக்டர், அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 லட்ச ரூபாவில் படம் பண்ணிட்டாங்க. எப்போதுமே என்னென்னா புதிய அலைகள்னு 1960 புதிய அலைகள்னு ஒன்று ஃப்ரெஞ்சு சினிமா வந்தது. ஹாலிவுட் சினிமாவே வந்து 60 வந்து கலவாமலான்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா அது இப்படி கண்ணாமலான்னு படம் எடுக்கிறானுல்லன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சில் வந்து துர்ஃபோ அப்படின்னு மிகச்சிறந்த பத்திரிகையாளர், அவர்லாம் வந்து என்னென்னா ஹிச்காக்கே வந்து பயங்கரமாக இன்டர்வியூ எடுப்பார். கண்ணாமலான்னு இன்டர்வியூ எடுப்பான் துர்ஃபோ, கலங்க விடுவான் எல்லா டைரக்டரும். அவன் வந்து என்னன்னு சொன்னால், அவனை என்ன சொல்லிட்டாங்களா எல்லா சினிமாக்காரங்களும், டே எல்லா சினிமாவும் கிளின்னு கிளிக்கிற, நீ ஒரு சினிமா எடுத்து கேட்டுறான் அப்படின்னு ஒன்று. அவன் 400 ஃப்ளாப்னு ஒரு படம் எடுத்தான், எக்ஸ்ட்ராடினரியாக படம். இன்னைக்கு கூட பாருங்கள் அந்த படம். அந்த மாதிரி ஒரு மாற்று சினிமாவை எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு பிரெஞ்சில் புதிய அலைகள்னு வந்து சிறந்த டைரக்டர்லாம் வந்தாங்க. அது காரணம் திட்டமிடல். சின்ன காசில் மிகச்சிறந்த விஷயத்தை சினிமாவில் பதிவு பண்ணுறது. அப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இவன் முருகதாஸ் எல்லாமே. இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும்போது ஓடிடியும் வாங்குவாங்க, படம் போட்ட பணமும் திரும்பி வந்துடும். அதனால் இந்த பசங்களை நம்ம பாராட்டுவோம். அதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இவங்களை பாராட்டி நல்லா அழகாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இது இன்னும் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். குறைகள் இருக்கும், சில குறைகள், அது ஏன்னா எல்லாரும் உள்ளது தான். அதை மீறி அதில் ஒரு சிலதர் இருக்குல்ல, ஹோட்டலில் சொல்லுவாங்கள்ல, குறைகள் இருந்தால் எங்களையும் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் மாதிரி நீங்கள் நிறைகளை சொல்லுங்கள், குறைகளையும் சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த படங்கள் படைப்புகளில் அவங்க மாறிக்குவாங்க. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு போஸ்டர் லிஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் போஸ்டர் லிஸ்ட் பண்ணி டைரக்டர் அப்பா தம்பி ஃப்ரண்ட்ல வந்துடலாம். ஓகேப்பா, பிரிச்சிடலாமா? இங்கே வாங்க, இந்த பக்கம் பாலா ஹீரோவா டைரக்டரா நம்ம ஓடிடி கேங்க கேபிள் தம்பி வா. நமக்கு தெரிஞ்ச ஓடிடி ஓனர் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஓடிடி ஒரே ஓனரே நம்ம எதிர்க்க நம்ம கேபிள் சங்கம் தான். நினைச்சு பாருங்க, எந்தெந்த ஓடிடி ஓனர் யாராவது நம்ம பார்க்க முடியுமா? நம்ம கிட்ட ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணுவோம். கீழே வச்சுக்கலாமா? கீழே இல்லை வந்துச்சு, அப்படி பின்னாடி எடுத்து இப்போ அடுத்தது மயிலாஞ்சினுடைய இயக்குனர், நாதன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், பல சிறந்த தலைவர்களுடைய பயோகிராஃபி தமிழில் வெளியிட்டவர், இன்னும் சொல்லப்போனால் சிறந்த வசனகர்த்தா அஜயன் பாலா இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். ரெடியா பேசலாமா? ரெடியா?
அனைவருக்கும் வணக்கம். ரெடியா பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் அதேன் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துல சந்திச்சிருக்கோம். வழக்கமாக நம்ம சந்திக்கிற இடங்கள் தாண்டி இது மாதிரி ஒரு புதுமையான இடத்துல சந்திச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம வெளியிட்டு இந்த கடுக்கா திரைப்படம் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது 2வது பிரசவம் தான் சொல்லணும். ஒவ்வொரு படமும் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றதுன்னா அதை பற்றி சுருக்கமாக சொன்னால் அது வந்து ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு காண்டாமிருகத்தை பிரசவிக்கும் போது எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அதுக்கு ஈக்குவலான வலி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிடல இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய திரைப்பட வெளியீட்டின் போது உணர்ந்தேன். நான் கூட எல்லோரும் நினச்சேன், எல்லோரும் சொல்லுவாங்க படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. சமீபமாக அந்த பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க. அதோட அது பெரிய விஷயம் இல்லை, படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேரை சமாளிக்கணும், வந்து முதல்ல தயாரிப்பாளரை சமாளிக்கணும், ஹீரோவை சமாளிக்கணும், முதல்ல அத்தனை பேர் யூனிட்டையும் நம்ம சமாளித்து அவங்க எல்லாருக்கும் நம்ம கருத்தை புரிய வச்சு வெளியே கொண்டு வர்றது தான் பெரிய கஷ்டம்னு நினச்சேன். அதனால் வந்து எனக்கு வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லையா, அதை விட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கப்படுறதில்லை அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து என்னுடைய படம் வெளியிட்டும் போது தான் நினச்சேன், அப்போ தான் தெரிய வந்தது எனக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் வந்து படத்தை வெளியிடுறது தான். அதுதான் மிகப்பெரிய வந்து சவாலாக இருந்தது. ஆனால் அது என்ன, நமக்கு படம் ரிலீஸ் அப்போ படம் உருவாக்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கண்ணுக்கு தெரியும், யார் ஆளுன்னு தெரியும், நம்ம யாரோட சண்டை போடுறோன்னு தெரியும். ஆனால் ஒரு படம் வெளியே வர போகுது நமக்கு யாரோட சண்டை போடுறோன்னு நமக்கு தெரியவே தெரியாது, எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது, எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது. உண்மையிலே நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு திகிலூட்டும் கதையை விட பயங்கரமான கதைகள்லாம் வந்து ஒரு ரிலீஸில் இருக்குது. ரொம்ப ஒரு நண்பரை கிட்ட வந்து அவர் சொல்கிற கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு படம் வாங்கிக்கிறேன், உங்கள் படம் வாங்கிக்கிறேன்னு அஷ்யூர் கொடுத்துட்டு அதை நம்பி நம்ம யார்கிட்டையும் நம்ம கவலைப்படாமல் இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து அந்த யார் அஷ்யூர் பண்ணாங்களோ அட்வான்ஸ் கொடுத்து அவங்களே அடிமாட்டு விலைக்கு பேசி அதுலேயும் வாங்காமல் நம்ம தவிக்க விட்டு போகக்கூடிய அவலம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அவலம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கும். அங்கே எதிரிகள் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு படம் வெளிவிடுறதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து காண்டாமிருகத்தை பார்க்குற மாதிரி தான். அவ்வளோ வலியும் வேதனையும். அது எவ்வளோ தயாரிப்பாளருக்கு வலி இருக்கோ அதே வலி வந்து ஈக்குவலான வலி ஒரு டைரக்டருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட 2வது பிரசவமாக இன்றைக்கி வந்து கடுக்கா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு முருகராசு தம்பி வந்து ரொம்ப அருமையான தம்பி. இவரை எனக்கு படம் ரிலீஸ் அப்போ எனக்கு விஜய் கௌரிஷ் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் படம் ரிலீஸுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் வந்து படம் பார்க்கணும் என்கிட்ட வந்து என்ன வந்து நேராக சந்திச்சு அப்போ ரிக்வஸ்ட் பண்ணார். ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஒரு கதாநாயகன் வந்து படத்தில் மட்டும் அடிக்கிறது இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவ்வளோ இதுவாக இவர் நிச்சயம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நிச்சயம் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தினார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் வந்து இப்போ தான் நான் சந்திச்சேன், படம் ரிலீஸ் அப்போ சந்திக்க முடியல. அவர் என்ன வேறு விஷயம் சந்திச்சிருக்காரு. அவர் என்னுடைய சிறுகதை ஒன்று படிச்சுட்டு அடுத்த படத்துக்கான அந்த கதைக்கான ரைட்ஸ்க்காக வந்து காலச்சோடில் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சுட்டு அப்போது அடுத்த படம் அதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் எனக்கு பழக்கம். ரொம்ப அற்புதமான எந்த அனுபவம் இல்லாமல் எந்த இயக்குநர்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் 15 வருஷமாக காத்திருந்து பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு கடைசியாக இந்த முதல் படத்தை ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுத்துருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு நல்ல ஒரு அருமையான காதல் கதையை வந்து எடுத்து ஒரு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி 2வது பிரசவமும் இன்றைக்கி சோகமாக உங்கள் முன்னாடி நடப்படுது. இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து இந்த வரப்போகிற நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு படத்தை வந்து ஓட வைக்கக்கூடிய செய்ய. ஏன்னா இன்றைக்கு வந்து படம் ஓடுற படம் எல்லாமே நல்ல படம்னு நான் சொல்லவே மாட்டேன். அது நல்ல படம் ஓடுதுன்றது பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு நல்ல படம் வருதுன்றது தெரியாமையே ஆடியன்ஸ் தெரியாமையே போகக்கூடிய பலவிதமான ஒரு சம்பவங்கள் இருக்குது. அப்போது மிக மிக பொறுப்புணர்வு, அதிகமான பொறுப்புணர்வுன்னா உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் ஒரு டாக்டர் கையில் கத்தி வச்சுருக்கக்கூடிய கூர்மையான கத்தி தான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த தனிப்பட்ட கருத்தை எப்படியாவது நீங்கள் பதிய வச்சுருங்க தயவு செஞ்சு. வேறு யாருக்காகவோ எதுக்காகவோ சமரசம் செஞ்சிடாது. உங்களுக்கு இப்போ ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை நீங்கள் உறக்க சொல்லுங்க. நீங்கள் அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதை பிடிச்சி அந்த படத்தை வலியுறுத்துறதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட மனசாட்சியோட நீங்கள் உங்களுடைய படத்தை உயர்த்தி நீங்கள் பிடிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல விமர்சனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பிடிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திரைப்பட தமிழ் சினிமா வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை இயக்குநர்கள், எத்தனை சிறந்த திரைப்படங்கள் வந்துச்சு. ஒரு பருத்தி வீரனோ, ஒரு அங்காடி தெருவு, அது மாதிரி வந்து இப்போ ஒரு ஆடுகளமோ, எவ்வளோ அருமையான படங்கள் எவ்வளோ வந்துருது. ஆனால் வந்து இன்றைக்கி சமீபத்தில் பார்க்கணும்னா
தமிழ் சினிமாவுடைய உயரப்பட்டது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல டைரக்டர் மனசு திறந்து நம்ம சமீபத்தில் சொல்லக்கூடிய டைரக்டர் ஓடுற படங்கள், நல்ல படங்கள் ஓடுது. ஆனால் நல்ல டைரக்டர் பண்ண படங்கள், தமிழ் சினிமாவுக்கு மரியாதை தரக்கூடிய படங்கள், தமிழ் சினிமாவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய படங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு மனசாட்சி தொட்டு பாருங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா வந்து கன்னட படங்களோ கேரளா படங்களோ அல்லது இந்தி படங்களோ ஓடுற அளவுக்கு கூட வந்து இந்தி படம் இதே குறையை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. ஆனால் இன்றைக்கி அதே இந்தி படத்துடைய சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. இன்றைக்கி ஓடுற படங்கள் எல்லாம் ஓடுது. ஆனால் ஏன் காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கு பார்வையாளர்கள் வந்து செட் ஆஃப் மாறிட்டாங்க. எல்லோரும் வந்து யாரெல்லாம் மொபைல் பார்க்குறாங்களோ, அதிகமாக மொபைல் பார்க்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வந்து 10 வயசுலேருந்து 20-25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க பக்கம் சினிமா மெல்ல மாறுது. அவங்களுடைய ரசனை கட்டுற மாதிரி சினிமா மாறிட்டே இருக்குது. இப்படி மாறிட்டு போனால் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவங்களுக்கு தரம் தெரியாது. அவங்க படம் வந்து தன்னுடைய வாழ்க்கை பற்றி வச்சு அந்த படத்தை நல்லா இருக்குன்றாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எது சரி எது சரி இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்குது. இது ஓடுற படத்தால் நல்ல படம், இது நல்லா இருக்கின்றதால நல்ல படம் அப்படின்றது வச்சுங்க. தமிழ் அவங்களுக்கு விதைகளாக சொல்ல வேண்டியது உங்களுடைய சொற்கள் மூலமாகவும் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல படம் எது, அதில் எது சரியில்லை எது சரின்றதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தின் கட்டாயம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த பொறுப்பு வந்து நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு நான் ஒரு எழுத்தாளர் முறையில் நம்ப வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அர்ஜுன் பாலா. இப்போ சங்ககிரி ராஜகுமார், அதாவது வெங்காயம்ன்ற மிகச்சிறந்த படம், பயோஸ்கோப் போன்ற படங்களை எடுத்த ராஜகுமார் வந்து இப்போ சங்ககிரி ராஜகுமார். வாப்பா தம்பி. நன்றி பாருங்க சார். வா உட்கார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கங்க. கடுக்கா மாதிரியான படம் தான். நானும் ஒரு படத்தை எடுத்துட்டு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இந்த சினிமாவுக்கு வரும்போது நீங்களும் இந்த தமிழ் சினிமாவும் கொண்டாடி அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து என்னை இன்னும் சினிமாவில் இருக்க வச்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பத்திரிக்கையாளர்கள் அந்த படத்தை கொண்டாடுறது தான் காரணம். அதே மாதிரி ஒவ்வொரு நல்ல படம் வரும்பொழுதும் பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம கொண்டாடி இந்த படம் நல்ல படம்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதன் மூலமாக தான் தொடர்ந்து இந்த நல்ல படங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் எடுத்த டைரக்டர் அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த வாரத்திலே அடுத்த படத்தை கமிட் ஆகிடுறாரு. அடுத்து அவருக்கு சம்பளம் பேசுகிறாங்க, எல்லா விதமான பொருளாதார தன்னிறைவும் அடைஞ்சிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு 10 வருஷமாக பாருங்கள், ஒரு மாற்று திரைப்படம் எடுத்த இயக்குநர்கள், ஒரு நல்ல திரைப்படம்னு பாராட்டப்பட்ட இயக்குநர்கள்லாம் என்னென்னா அடுத்த படம் பண்ணுறதுக்கே இங்கே வந்து தடுமாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சே தான் நல்ல படம் ஒன்று பண்ணனா, ஒரு மாட்டு சினிமா ஒரு மக்களுக்கான சினிமாவை பண்ணால் அடுத்த படம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் துணிஞ்சே தான் ஒவ்வொரு இயக்குநர்களும் வருஷத்துக்கு 4 இயக்குனர் 5 இயக்குனர் நல்ல படத்தோடு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் அந்த சினிமாவை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. அப்போ என்னென்னா நமக்கு அது வியாபாரம் எங்கே இருக்குது, திரையரங்கு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் நான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உருவாயிடுது. வந்து 2 நாளில் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த திரைப்படங்கள் வந்து எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷாட்டு ஒவ்வொரு டைலாக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அத்தனை ரீடேக் எடுத்து ஒரு சன்செட்டை எடுக்கிறதுக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு போய் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி கலர் கரெக்ஷனில் உட்காந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் 2 நாளில் அந்த படம் காணாமல் போயிடுது. அப்படிங்கும்போது அந்த இயக்குனருக்கு, அந்த படைப்பாளிக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வேதனை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்போ என்னென்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யார் கேட்டாலும் என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே இருக்குது உங்கள் படம் எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஒரு வார்த்தை உருவாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் திரையரங்கில் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒரு படம் உருவாகிருக்கு அப்படின்னா அந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஏபிசி எல்லாம் போயிடும். செகண்ட் ரிலீஸ் இருந்துச்சு, 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. வந்து அந்த 2 நாளோட லைஃப் முடியுதுன்னா அது நம்ம தண்ணி மேலே கோலம் போடுற மாதிரி தான் ஆகிடுது. வருஷ கணக்கில் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு தயாரிப்பாளரை தேடி 1 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்து அதை கஷ்டப்பட்டு ரிலீஸுக்கு கொண்டு வந்து அந்த படம் 2 நாளில் வந்து அந்த படம் வந்தது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலையாக இருக்குது. அப்போது முன்னையெல்லாம் மாச்சும் ஒரு 1000 கதவுகள் இருந்துச்சு, 1000 தேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு படத்தில் வந்து பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு 600 தேட்டர் கிடைக்குதுன்னா ஒரு மீடியம் ப்ரொடியூசருக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்கும். ஒரு சின்ன ப்ரொடியூசராக, சின்ன டைரக்டராக, சின்ன ஹீரோவா ஒரு 50லேருந்து 60 வாசலாவது நமக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு படம் எங்கே இருக்குன்னா ஒரு 4 கதவுகள் தான் நமக்கு வந்து அந்த படத்தோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்குது. அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய ஓடிடிகள் தான், இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், ஜி தமிழ், ஆஹா, இப்படி ஒரு 5-6 கதவுகள் மட்டும் தீர்மானித்தா மட்டும்தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கவே முடியும். ஒரு 5-6 தலைமை தான் அந்த ஒரு சிஓவோ அந்த வந்து அவங்க அந்த இருக்கிற டீமில் இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் வந்து ஓகே இந்த படத்தை எடுக்கலாம்னு நினச்சா அந்த படத்துக்கு ஒரு லைஃப் இருக்குது. இல்லைன்னா அந்த படம் வந்ததே தெரியாது. அப்படிங்கிற ஒரு 4 பேர்த்தோட தீர்மானம் தான் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவையே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிங்கும்பொழுது தான் நான் வந்து இந்த மாதிரியான படத்துக்கெலாம் எங்கே லைஃப் கிடைக்குது அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துல நான் வந்து நிற்கும்போது தான் நான் வந்து இந்த ஓடிடி ப்ளஸ்ஸை ரொம்ப முக்கியமாக நான் வந்து கருதுகிறேன். இந்த கடுக்கா மாதிரியான உயிரை கொடுத்து எந்த விதமான அனுபவம் இல்லைன்னா கூட ஒரு 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 படத்தை ஒரு வாழ்வியில் சொல்லிடணும்னு நினைக்கிறோம்ல,
இன்டர்நேஷ்னல் படங்கள்லாம் அப்படி தான் வந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பதிவு பண்ணுறது என்னோட கடமைன்னு ஒவ்வொரு படைப்பாளையும் வெளியில் வந்தான். அவன் ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு கோட் வேர்டு சொல்கிறான். நீங்கள் ஃபெஸ்டிவலுக்குலாம் போனால், கேன்ஸ் மாதிரியான ஃபெஸ்டிவலுக்குலாம் போனால் மோர் ரூட்டட் மோர் இன்டர்நேஷ்னல்ங்கிறான். நீங்கள் வழக்கமான கமர்ஷியல் படத்தையே எடுக்கிறத தாண்டிட்டு என் வாழ்க்கையில் நான் பார்க்குற கதை இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாத கதை. இந்த டிஸ்கஷன் ரூம்லலாம் உட்காந்து நம்ம எழுதவே முடியாத கதை ஒன்று இருக்கும்ல, நான் பார்த்த கதை இருக்கும்ல, அதை கொண்டுக்கிட்டு வாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்படி எடுக்கப்பட்ட படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே நான் இப்போ வரும்போது நான் சொன்னேன், இந்த ஓடிடி நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேயோ ஒரு மாய லோகத்தில் தான் இருக்குது. சாதாரண ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு ஆர்டிஸ்டோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ போய் அவங்கள அணுகவே முடியாது. மெயில் அனுப்புவாங்க, மெயில் அந்த மெயிலை பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 4 கம்பெனியும் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரண தயாரிப்பாளர்கள் அதுக்கு ஒரு லாபி பண்ணணும், அதுக்கு பாம்பே வரைக்கும் போகிற கனெக்ஷன் இருக்கணும், கான்டாக்ட் இருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். சினிமாவை தாண்டி வேற ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த 4 கதவுகள் எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அந்த கதவை உடைக்கிறதுக்கான சக்தி அது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும், அது மிகப்பெரிய லாபியாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சல்லியர்களுக்கெல்லாம் அதுதான் நடந்துச்சு. எனக்கு தேட்டர் கிடைக்கலன்னு ஒருத்தர் ஒரு அபய குரல் எழுப்பும்போது உடனடியாக ஒருத்தர் வந்து என் கதவை திறந்து இதில் நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு நம்ம கேபிள் சங்கர் வந்து நம்ம இதை பாராட்டி ஆகணும். அவருக்கு ஒரு நம்ம முடிஞ்ச ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா கண்ணில் பார்க்குற சார் சொன்ன மாதிரி கண்ணில் பார்க்குற ஒரு ஓடிடி நிறுவனம்னா இதுதான். மற்றதெல்லாம் காற்றுல எங்கேயோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக தான் இருக்கே ஒழிய நீங்கள் வந்து கண்ணில் பார்க்கலாம் சார், நல்ல படம் சார், கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆமாங்க நல்ல படம், இந்த படம் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு. ஏன்னா ஒரு நல்ல படங்களை தூக்கி விடக்கூடிய ஏதோ ஒரு வியாபாரி கிடையாது அவர் ஒரு இயக்குனர், படைப்பாளி. நல்ல படம் எங்கே வந்தாலும் அது கை கொடுக்கணும்னு கூட போய் நிற்பார். எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல படம் கூப்பிட்டீங்கன்னா ஓடி போய் அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது அந்த நிறுவனத்தை ஏன் நம்ம முன்னணி ஒரு நிறுவனமாக கொண்டு வந்தால் இவங்ககிட்ட நம்ம போய் கெஞ்ச வேண்டிய தேவையே இருக்காது. எல்லாரும் நிற்கிறது கேபிள் சங்கர், நம்ம கேபிள் சங்கரோட ஓடிடி தானே, அதுக்கு வந்து இவ்வளோதான ரேட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மதிப்பீடு வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறாமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள் எங்கே வந்து ரீச் ஆகாமல் தடுமாறுதோ அந்த இடத்துல வந்து கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருணையோட ஒரு அதை பார்த்து அந்த ஓடிடி அந்த ஒரு முன்னணி 4-5 ஓடிடிகளில் ஒரு ஓடிடியை நம்ம கொண்டாந்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு படைப்பாளி, ஒவ்வொரு இயக்குனரோட, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களோட கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கிடைக்கும்போது தொடர்ந்து இவர் அடுத்த படம் எடுப்பார். ஓகே, இது ஒரு சின்ன வருமானம் கிடச்சிருச்சு, இந்த ஒரு ட்ரைலரோ டீசரோ ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருச்சு, எல்லாரும் இந்த ஓடிடியில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அடுத்து அந்த படைப்பாளி வந்து உயிர்ப்போட அடுத்த கதையை நோக்கி நகர முடியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த கடுக்கா மாதிரியான திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் கண்டென்ட், எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனம் தான், நெருக்கமான நபர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஈரோடு பக்கம் அப்படிங்கும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கு, நான் வாழ்ந்த ஊரில் ஒரு நாளுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு நேட்டிவிட்டான ஒரு மண் வாசனை கூடிய ஒரு தப்பான படம் இல்லாமல், ஒரு சீரழிக்கக்கூடிய படம் இல்லாமல், அதில் ஒரு செய்தியை சொல்லி பெண் கல்வியை சொல்லி ஒரு சமூக நோக்கோட ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டீமை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும். அடுத்தடுத்து அவங்க தொடர்ந்து இயங்குறதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருந்து கிடைக்கணுங்கிறத என் சார்பாகவும் உங்ககிட்ட அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி. நன்றி, சிறப்பு. அடுத்தது ஆதார் படத்தினுடைய இயக்குனர் ராம்நாத், வா 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 உன்னுடைய கருத்தெல்லாம் பதிவு பண்ணு எதிர்கால சமூகத்துக்கு. அடுத்து வெற்றி பெறேன். பாப்பா டக்குன்னு உட்காந்து அடி படப்படன்னு போடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. இந்த ஃபிலிம் வந்து இப்போ என்னுடைய ஆதார் வந்து பார்த்திங்கன்னா 22 ரிலீஸ் ஆச்சு. இப்போ போன 12ஆம் தேதி தான் நான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிச் பண்ணியிருக்கேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த படம் ஏன் தாமதம், ஏன் இவ்வளோ ஒரு நல்ல படம் வந்து பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ், தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ் பத்திரிகைகள் கொடுத்து அந்த படம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் தேவைப்பட்டிருக்கு. அப்போது நான் ஸ்ட்ரகிள் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் அருகாமையிலும் நான் கவனிக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து இருக்காங்க இதில். ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபிலிமை கொண்டு போய் சேர்க்கறதுல தடுக்கக்கூடிய கிருமிகள். ஸோ அப்படி நிறைய பேர் இருக்காங்கன்றதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேபிள் சங்கர் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால்
இந்த ஃபிலிம் வந்து ஓடிடியில் என்னுடைய படத்தை இப்போ வந்து தமிழ் டு மலையாளம் போகிறேன் நான் ரீமேக். மலையாளத்துலேருந்து ரீமேக் வந்து தமிழுக்கு வர்றது வந்து நிறைய நமக்கு பார்த்துருப்போம். தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு போகிற ஒரு கண்டென்ட்டை நான் பண்ணியே இவ்வளோ லேட்டாக தான் நான் ஓடிடிக்கு வந்திருக்கேன். அப்போது இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இன்னையிலேருந்து வந்து இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து டைரக்டர் முருகதாஸ் பண்ண அந்த கடுக்கா ஃபிலிம் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் சங்கர் சாரோட ஓடிடி ப்ளஸ் ஜியோ இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. தயவு செஞ்சு வந்து பத்திரிகை நண்பர்கள் இந்த படங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறத எப்படியாவது கொண்டு சேருங்க. ஏன்னு கேட்டால் இதை வந்து பெரிய யாருமே இதுக்கு வந்து ஒரு பைட் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெளியில் சொல்கிறதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்குது இங்கே ஒரு நல்ல படத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு, எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல். அப்படி ஒரு போராடி வரக்கூடிய கலைஞர்களை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. விஜய் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இப்போ கம்மியான பட்ஜெட்டில் சிவான சொன்ன மாதிரி அதை வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு 10 கோடி ரூபா படம் எடுக்கிறத விட சிரமம். ஸோ அதுக்கு அவ்வளோ கால்குலேஷனும் திட்டமிடுதலும் வேணும். ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த டீம் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்து அரும்பு மீசை துரும்பு பார்வை இயக்குனர் வெற்றி வீரன். இந்த டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம்பா, எல்லாம் பசி நேரத்தில் வர உட்காந்துக்கிட்டு. அடுத்து டைரக்டர் பேச வச்சுருவோம், அடுத்து கேபிள் சங்கர் பேசணும் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிறிய வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தம்பி கௌரிஷ் எனக்கு வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் ஒரே ஆள் நடித்து எடுத்த ஒரு பைலட் ஃபிலிமை கொண்டு வந்து காமிச்சார். அப்போயே அவ்வளோ திறமையாக அதை எடுத்திருந்தார். கம்மியான பட்ஜெட்டில் ஒரே ரூமுக்குள்ளே வச்ச கதையை பண்ணியிருந்தார். அப்போயே சொன்னேன், இது பெரிய படமாக வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான தோதில் இப்போ எகைன் கடுக்கா படத்தை முடிச்சுட்டு வந்து காமிச்சார். இன்றைக்கி சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த படம், இதை சரியான முறையில் வெளியிட்டு கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை பார்த்துருக்கேன். அவ்வளோ கடினமாக உழைச்சி தம்பி கௌரிஷ் இயக்குனர் அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே கொண்டு வந்து திரையரங்குக்கும் வெளியிட்டு இன்றைக்கி ஓடிடிக்கு வந்திருக்காங்க. இந்த வெளியீட்டுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணன் கேபிள் சங்கர் அண்ணன், அமேசான் பிரைம் அவங்களுக்கெல்லாம் நான் உங்கள் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஓடிடியிலும் சிறப்பான வரவேற்பு பெற வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்தது இந்த படத்தோட இயக்குனர் பேசுகிற வச்சுருப்பா, எப்படி இந்த படத்தை எடுத்தார், அந்த 30 ரூபாயெல்லாம் எப்படி அந்த படத்தை கச்சிதமாக எடுத்தாருன்றதை பற்றி சொல்லுப்பா. நீ முக்கியமான எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா பத்திரிகைகளும் ஊடக நண்பர்களும் ரொம்ப அருமையாக கொண்டு போய் சேர்த்தீங்க மக்கள்கிட்ட. ஒருத்தர் கூட ஒரு சின்ன குறைகள்லாம் இருக்குது. சின்ன படம், இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது குறைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பெருசாக எழுதாமல் இதில் இருக்கிற நிறைகள் மட்டுமே எழுதி ஓரளவுக்கு எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. மேற்கொண்டு இப்போ ஓடிடி ப்ளஸ்ஸு அமேசான் பிரைம் வீடியோவில் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் தான் மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சின்ன பட்ஜெட்டில் எல்லோரும் என் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக எடுத்தேன்னு. அது நாமல்ல, அது நம்மளுக்கு முன்னோடியே அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் இருக்கார், சங்கீர் ராஜ்குமார் அண்ணன். அவரை பார்த்தா நாமெல்லாம் இது பண்ணோம். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த வெங்காயம் படத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க. அதே பாணியில் தான் நாங்களும் போய் எடுத்துருந்தோம். ஒரு வீடு 2-3 வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கி அந்த மாதிரி தான் எடுத்தேங்க. சின்ன பிரச்சனைகள், இந்த பெரிய பட்ஜெட்டில் வர பிரச்சனைகள் டைரக்டருக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தாக டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இங்கே எல்லாமே நம்ம தான். அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனையும் நேராக நம்மகிட்ட தான் வரும். ஒரு சின்ன சாப்பாடு லேட்டாகினா கூட நேராக நம்மகிட்ட தான் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆதர்ஸ், விஜய், கௌரிஷ், இன்னும் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நமக்கு அதிகமாக வேலை, அவங்க ஆல்ரெடி பவுண்டட் கொடுத்து படிக்க வச்சு அவங்க டைலாக்கெல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு தான் வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் ஆகாமல் சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஓடிடியில் இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற அண்ணன் கேபிள் சங்கர் நன்றி. வருங்கால இலும் நாட்டி வளரும் கார்பரேட்டு ஓடிடி ப்ளஸ் ஓனரு இப்போது சிறப்பு. நான் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன்கிட்ட வந்து பவுண்டட் கொடுத்துட்டேன்.
படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துட்டு இந்த என்ன சரவண பவன் ஓட்டுனேன் 1 hour கிட்ட பேசினார். ஆனால் படத்தை பற்றி இவரெல்லாம் கொடுத்த அந்த தைரியம் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி தான் பேசினார். நம்மளுக்கு புகழ் பிடிக்காது, பட் இருந்தாலும்